Hello everyone, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபா இருந்துக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக் டே ஈவினிங் இது. நான் மார்னிங்லேருந்தே வந்து ஷூட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. அதனால் ஈவினிங் மட்டும் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlogல வந்திருக்கோம். 4 o'clock வந்து நான் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சீசனில் வந்து சீக்கிரமாகவே இருட்டிடும் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு. இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ணலை, குட்டீஸ்க்கு பசிக்குது அப்படின்றதுனால நான் வந்து கெல்லாக்ஸ் மட்டும் இப்போ கொடுக்க போகிறேன். இவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கெல்லாக்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஈவினிங்கில் தான் வந்து இது வந்து சாப்பிடுவாங்க. நான் 2 பேருக்குமே இதை வந்து கொடுப்பேன். வீட்டில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாததுனால டின்னருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப யோசனையாகவே இருந்துகிட்ருக்கு. இப்போது இவங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்தாச்சு. ரைஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா தான் இவங்க 2 பேருமே சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் எங்களுக்கு வந்து டீ போட்டு முடிச்சுட்டு ஸ்வீட்டி வந்து கொஞ்ச நேரம் படிக்கணுன்றதுக்காக அவளை படிக்க வச்சுட்டுருந்தேன். அவளை படிக்க வைக்கும் போது எப்போவுமே இவளை ரொம்ப எங்கேஜாக வச்சுக்கணும், இல்லாட்டி கண்டிப்பாக அவள் படிக்கவே விட மாட்டாள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது 2 குட்டீஸ் வந்து இதே சைஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ வந்து படிக்கிறதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லிட்டிக்கு வந்து டிவி போட்டு விட்டுட்டு நான் வந்து டின்னர் பண்ணுறதுக்கு இப்போ போக போகிறேன். வீட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் ஒன்றும் இல்லை, மாவு கூட இல்லை. ஸோ சேமியா இருந்துச்சு, அதனால ஒரு சிம்பிளாக குயிக்காக பண்ணுற மாதிரி ஒரு சேமியா பண்ணிவிட்டு சட்னியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சேமியா உப்புமா பண்ண போகிறேன். ஸோ வெங்காயம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெங்காயம் தான் இருக்குது. இப்போ இவர் வரும்போது தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. இப்போ நான் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வந்து இப்போ நான் சேமியா உப்புமா பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு சேமியா உப்புமா தான். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு. உப்புமா செய்யும் போது கொஞ்சம் கடலைப்பருப்பு, நம்ம ரவா உப்புமா செய்யும் போதும் சரி, இந்த மாதிரி சேமியா உப்புமா செய்யும் போதும் சரி, அந்த கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வந்து இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். நம்ம சாதாரணமாக உப்புமா பண்ணும்போது வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க மாட்டோம். இது கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக வந்து சேர்த்துக்கிட்டது. அடுத்தது வெங்காயமும் ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா வதக்கணும், நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இதுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து ப்ளைனாக ஒரு சேமியா உப்புமா பண்ணுவோம், எதுவுமே போடாமல் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து எந்த மசாலாவும் போடாமல். அதை விட இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கூட சட்னி வச்சு நல்லாயிருக்கும். நம்ம மார்னிங் வந்து அந்த மாதிரி பண்ணலாம் ப்ளைனாக. அதுக்கப்புறம் இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்தாச்சு முன்னாடியே. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்டட் சேமியா தான். ஸோ நம்ம வந்து வறுக்க வேண்டாம், அப்படியே வந்து தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை மெதுவாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். அடியில் இருக்க தண்ணியெல்லாம் சேமியாவில் நல்லா படுற மாதிரி இதை வந்து இப்படி கலந்து விட்டுறணும். இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். 2 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் சேமியாலாம் நல்லாவே வெந்திருக்கும். இந்த மாதிரி கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது இதோட ஓப்பன் பண்ணால் போதும். இதுக்கு கூடவே வந்து ஒரு கெட்டி சட்னி வந்து நான் வந்து அரைக்க போகிறேன். இந்த சேமியாவுக்கு வந்து இந்த கெட்டி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். ஏற்கனவே நம்ம சேமியாவில் பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் 2 பச்சை மிளகாய் தான் இதில் சேர்த்துருக்கேன். அப்படியே கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கூடவே தேங்காயும் சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படின்றதுனால மிக்ஸி ஜாரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியில் சேர்த்துருக்கேன். இனி இதை தாளிக்க போகிறேன். இப்போது வந்து என்னோடய ஹஸ்பண்டும் வந்தாச்சு, அதனால நான் அப்புறமா தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போனேன். அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் அப்புறம் வந்து வீட்டில் என்னென்ன க்ரோசரி இல்லையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சட்னி தாளிக்கிறதுக்கு வந்தாச்சு. இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக போட்டு தாளித்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கெட்டி சட்னி இல்லையா, அதனால் கூட கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு இந்த மாதிரி தாளிச்சிட்டு சட்னியில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மீதி வந்து கொஞ்சம் நான் எடுத்து வைக்காமல் வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்து வைக்கிறதுக்காக வந்தேன். லூலூவில் வந்து பார்த்திங்கன்னா மல்லி இலை இல்லை, அதனால் பக்கத்தில் இருக்க கடையில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் வேறு என்னென்னலாம் இல்லையோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இப்போது அப்படியே வெங்காயமும் இஞ்சியும் கூட இல்லை, அதுவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு வந்து வெங்காயம்லாம் வந்து இந்த மாதிரி முளைச்சி வந்துடுது. ஏற்கனவே கூட நிறையா வந்து அந்த மாதிரி வந்துருச்சு. அதை வந்து அப்படியே நான் வந்து ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். அது எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் வளர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயும் பார்த்திங்கன்னா 2-3 வந்து அந்த மாதிரி இருக்குது. இப்போது வந்து எல்லா வேலையும் எல்லாம் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. சேமியா உப்புமாவும் கெட்டி சட்னியும் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மீதி இருக்க எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி vlogs பார்க்கணும், ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பபாய், டேக் கேர்.